ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த இயலுகிறது. அது முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சியிலே நம்முடைய சகோதரி செல்வக்கனி என்கின்ற சகோதரி, பேரு இளங்கோவன், இவர்கள் தாயும் மகனுமாக தொடர்ச்சியாக நம்முடைய ஆலயத்திற்கு வருவார்கள். இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே தொடர்ச்சியாக பிரார்த்தனைகளை செய்து கொள்வார்கள். இந்த சகோதரிக்கு மார்பிலே கட்டி, அதுவும் அதாவது கேன்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்காக நிரம்ப துயரம், வலி, வேதனை அதை பட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு தன்வந்திரி ஒரு தெய்வமாக நம்முடைய பாபா திகழ்கிறார். அந்த வகையிலே நோய் தீர்க்கின்ற பாபாவாக இன்றைக்கு இருக்கிற காரணத்தினாலே அநேக சாய் சொந்தங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டு இன்றைக்கு நம்முடைய சகோதரியுடைய அந்த நோயையும் தீர்த்து வைப்பதாக அவர் இருக்கிறார். அவர்கள் அதை அவர்களே சொல்லுவார்கள். அப்பா சொல்லுங்க பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி உடன்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் உடன்குடி ஊரிலிருந்து எங்கள் அம்மா கட்டி இருப்பதாக சொன்னார்கள். நான் சென்னையில் அழைத்து வந்து தாகூர் மருத்துவமனை கல்லூரியில் ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் வைத்து பார்த்தேன். அவர்கள் உங்களுக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் சென்னை அடையார் ஆஸ்பத்திரியில் சென்றோம். ஆனால் அவர்கள் பணம் அதிகமாக செலவாகும் என்று சொன்னார்கள். இருந்த போதிலும் நாங்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சென்று 10 நாட்கள் பெட்டிலே இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். ஆனால் எங்களுக்கு புற்றுநோய் இருப்பதாக அவர்களும் சொன்னார்கள். சரி, கொரோனா என்ற காரணத்தினால் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார்கள். வீட்டில் இருந்தோம். மீண்டும் அடையார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு முழுமையாக பணத்தை கட்டி எங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். அது டெஸ்ட்டு எடுத்துட்டு அடிக்கடி நாங்கள் எங்களுடைய வழித்துறை பாபாவை வந்து கேட்டோம். அப்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எந்தவித உங்களுக்கு அந்த ஒரு புற்றுநோயெல்லாம் ஐயா பார்த்துக்குவார்கள், உங்களுக்கு நல்லபடியாக செய்தி வந்து சேரும், நீங்களே வந்து சொல்வீர்கள் என்று ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னார்கள். அதே போன்று நாங்களும் 2 மாதமாக அடையாருக்கு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். ஆனால் இன்று எங்களுக்கு கொடுத்தவுடைய ஸ்லிப்பில் ரிசல்ட்டில் இதுபோல் உங்களுக்கு புற்றுநோய் இல்லை, நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம், அதனால் நீங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ராமச்சந்திராவோ எஸ்ஆர்எம்மோ தாகூரில் எங்கே வந்தாலும் போய் அந்த சாதாரண கட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுப்பிவிட்டார்கள். சரி ஐயா, எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு இறங்கி சாப்பாடு 1 மணிக்கு இல்லாமல் கேண்டீன்லேயே சாப்பிட்டுடலான்னு போனோம். கேண்டீன்லேயும் இல்லை, மறு வழியில் எதுவும் எங்கேயுமே உணவு இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததான் கரெக்டாக பாபாவுடைய சைனத்தில் இறங்கி குமித்தோம். மேலே பார்த்தால் இங்கே ஸ்கந்த சஷ்டி விரதம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது வந்து பார்த்தோம். நாங்கள் எல்லாம் பார்த்தோம், நல்லா கும்பிட்டோம். ஐயாவுடைய நல்ல வழித்துறை பாபா எல்லாம் நன்மையே நடக்கின்றது. சாப்பாடும் வீடாக சாப்பாடு நன்றாக சாப்பிட்டோம். எங்களுக்கு எல்லாம் நினைப்பதெல்லாம் எல்லாம் நன்மைக்கு இந்த சகோதரிக்கு இப்போ வந்து புற்றுநோய் இல்லை, சாதாரண கட்டி, நீங்கள் சாதாரணமாக எங்கன்னா போயிட்டு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம், அது வந்து விதமான நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக வந்திருக்காங்க. அவங்க எங்கேயும் போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்லையும் 3 மாசமா வந்து இங்கே தொடர்ச்சியாக இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அவரு வருஷக்கணக்கில் வராது. இவங்க வந்து உடன்குடியிலேருந்து வர்றாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் பக்கத்துல இருக்கீங்க. அதான் இன்னைக்கு சஷ்டி கரெக்டாக வந்துருக்கீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் உடன்குடி அந்த ஊர்ல
ஆ. உங்களுக்கு எந்த நோயும் இல்லைம்மா. நீ சாதாரண கட்டி தான் நாங்கள் முதல்ல எப்பவும் சொன்ன மாதிரி எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு கட்டி இல்லை அப்படின்னு இது மாதிரி நோய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்டு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு. சாயப்பா வந்து உங்களுக்கு வந்து கூடவே இருப்பார் எப்பவுமே. பயப்படாதீங்க, நல்லா இருக்கு. ஓம் சாய், ஜெய் சாய், சாயப்பாக்கு நன்றி. தேங்க்ஸ் டு சாயப்பா, தேங்க்ஸ் டு சாயப்பா, தேங்க்ஸ் டு சாயப்பா. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.